ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக இந்த முறை இடைத்தேர்தலில் போட்டியிடுமா இல்லை புறக்கணிக்குமா என்பது குறித்த ஒரு முக்கிய முடிவு வரும் ஜனவரி 11 கூடும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது கடும் விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் இந்த முறை இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுமா அல்லது புறக்கணிக்குமா என்பது குறித்தான முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறது. இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மிடையே இணைகிறார். வணக்கம் சார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது, அதே போன்று இந்த முறை ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையும் புறக்கணிக்குமா அல்லது போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? அதிமுக தமிழ்நாட்டில் முக்கியமான எதிர்கட்சியா இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா இருக்கு. அது ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிக்குது அப்படின்னா அது ஒரு பலவீனத்தை காமிக்கிற, அந்த கட்சியுடைய பலவீனத்தை காமிக்கிற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலம் எங்கள் கோட்டைன்னு எப்போ பாரு அதிமுக சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கோட்டையில போன தடவை ஈவிகே சேர்த்து தேர்தல் இருந்தாங்க அதிமுகல. அப்போ அவங்க தோற்று போனாங்க. இந்த தடவை மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கு. அவர்களான இந்த தடவை அவங்களுக்கு ஒரு சவாலான ஒரு எலெக்ஷனா அந்த ஈரோடு கிழக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இப்போ சின்னம் ஒரு பிரச்சனையா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சின்னம் இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல இந்த பெட்டிஷன் பெண்டிங்கா இருக்கு. 13ஆம் தேதி வரையும் டைம் இருக்கு. எல்லா தரப்புகளும் தங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு பண்றதுக்காக. அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் அதை பத்தி தீர விசாரிச்சு முடிவு பண்ணுவாங்க. சப்போஸ் நாளைக்கு அதிமுக போட்டி போட்டதுன்னா வழக்கு போட்ட சூரியமூர்த்தி அவர்கள் இது ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ஸ்ல எடப்பாடி இரட்டையிலையை முடக்கணும் அப்படின்னு சொன்னார்னா அது என்ன மாதிரி முடிவு தேர்தல் கமிஷன் எடுக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அவர்களுக்கு சின்னமும் ஒரு பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மேற்கு மண்டலத்துல போட்டி போடாத இருந்தா அது கொங்கு மண்டலத்துல போட்டி போடாத இருந்தா அதிமுகவுக்கு ஒரு பலவீனமான ஒரு சூழல் இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு தோன்றும். அதே மாதிரி போட்டி போட்டாலும் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. திமுக கூட்டணியில காங்கிரஸ் தான் தொடர்ந்து களத்தில் நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழல்ல அதிமுக அதுக்கு சின்னம் ஒரு பிரச்சனையா இருக்கு, போட்டி போட்டா தோற்றுவோமோன்ற ஒரு பிரச்சனையா இருக்கு, போட்டி போராட்டி பலவீனமா இருக்குன்னு மக்கள் கருதுவாங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ 1.25 வருஷத்துல தேர்தல் போற சூழல்ல ரொம்ப சங்கடமான ஒரு சூழலை அதிமுக சந்திக்குது என்பது என்னுடைய கருத்து. இப்போ தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருக்கும் அதிமுக இந்த முறை இடைத்தேர்தலில் போட்டியிடல அப்படின்னா அரசியல் களத்துல அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தையும் ஒரு செய்தியையும் வெளிப்படுத்தும் நினைக்கிறீங்க சார்? அதாவது இப்போ எல்லோருமே எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல அப்புறம் வேறு பல விஷயங்கள்ல திமுக அரசாங்கத்தை எதிர்த்து களமாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்த எதிர்ப்புகளை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்களுக்குள்ள எதிர்கட்சிகளுக்குள்ள ஏதாவது ஒற்றுமை வரணும். ஆனா அது மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஒருவேளை அதிமுக இந்த போட்டியில பல காரணங்களுக்காக போட்டி போடாம இருந்தாங்கன்னா அது இடைத்தேர்தலா இருக்கு, நம்ம வெற்றி பெற முடியாது என்று நினைத்து அவர்கள் போட்டி போடாம இருந்தா ஒருவேளை அவர்கள் பாஜகவை போட்டி போட வைத்து பாஜகவுக்கு இவர்கள் அதிமுக ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதே நான் பாக்குறேன். எப்படி பார்த்தாலுமே ஒரு முக்கியமான எதிர்கட்சி போட்டி போடாத இருக்கிறது அது ஒரு பலவீனமா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையை தான் மக்கள்கிட்ட, அந்த பார்வையை தான் மக்கள்கிட்ட கொடுக்கும். ஆக்சுவலா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.